ஹாய்ங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் அப்பா. லாஸ்ட் வீக்கு தமிழா எத்தனை பேரை பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அதில் அப்பா பொண்ணு பாசத்தை பற்றி நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சொல்ல முடியாத ஒரு வலி. ஏன் நம்மளுக்கு மட்டும் இதெல்லாம் அமையல அப்படிங்கிற ஒரு பல கேள்வி. அதுக்குன்னு எங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க, இருக்கார். பட் அவர்கிட்ட இந்த பாசத்தை இதில் பேசின ஒன்றுத்த கூட நான் ஃபீல் பண்ணதில்லை, என் லைஃப்பில் நடந்ததில்லை. அதுக்கு ஏன்னு எனக்கு இன்னி வரைக்கும் பதில் தெரியல. ஒருவேளை நான் 5வது பொண்ணாக பிறந்ததுனாலயா, இல்லை அவங்க பசங்க மேலே போதும் பாசம் காமிச்சாதான் அப்படின்ற அந்த வளர்த்த விதமான்னு எனக்கு தெரியல. படிக்க வச்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணால் போதும் அதுதான் பாசம் அப்படின்னு அவங்களோட வளர்ப்பு விதமான்னு எனக்கு தெரியல. இதில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுது. இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு ஊட்டினதில்ல. அவர் என்னை டச் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லை. அவர் கை கோத்து நடக்கணும்னு ஆசை. பட் இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கவே இல்லை. அது ஏனோ எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அப்படி வாழணும்னு விதிக்கப்பட்டிருக்கானோ எனக்கு தெரியல. எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னோ தெரியல. அந்த ஜென்ரேஷன் எல்லாமே அன்பை மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துட்டாங்க. பட் அதை காமிக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியல. கோவத்தை காமிக்க தெரிஞ்ச எங்கள் அப்பாவுக்கு இந்த அஃபெக்ஷனையும் இந்த பாசத்தையும் வெளிக்காட்ட தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவர் கெட்டவர்லாம் இல்லைங்க, அவரும் நல்லவர் தான். மேபி அவர் வளர்ந்த விதம் அப்படியா இருக்கலாங்க. எனக்கு 30+ இயர்ஸ் ஆகுது. பட்டு இப்போ வரைக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கம். நம்மளுக்கும் அப்பா அஃபெக்ஷன், அந்த லவ்லாம் கிடச்சிராதா? நிறைய தடவை வெளியில் இந்த மாதிரி அப்பா பொண்ணு பாசத்தை பார்க்கும்போது ஏக்கம் அதிகமாக வந்திருக்கு. அப்போ கண்ணீரோடு தான் அதை நான் கடந்து போயிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இப்போ போய் மனசை விட்டு உங்கள் அப்பாக்கிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு. பேசுகிற நிலைமையில நம்மளும் கடவுள் வச்சில்ல, கேட்குற நிலைமையில அவரும் இல்லைங்க. வாழ்க்கையில் பல சிச்சுவேஷன்ஸ் நம்மளை கடந்து போயிருக்கோம். மேபி 5வதா பிறந்ததுனால பொண்ணு தானே, கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த எண்ணமா என்னன்னு தெரியல. அவருக்கிட்ட இருக்கிற அந்த அஃபெக்ஷனை நம்ம காமிக்க போனோம் அப்படின்னா, பணத்துக்காக தான் அஃபெக்ஷனாக இருக்காங்களான்னு அவர் பார்க்குற அந்த பார்வை சொல்ல தெரியலங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னோ தெரியல. வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அப்பா பாசம் கிடைக்காமையே போயிடுமோ அப்படின்ற பயம் அதிகமாகவே இருக்குங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் உங்கள் அப்பா பாசத்துக்காக ஏங்கிட்டுருக்கீங்க? ம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்களில் ஒருத்தி.